பாகம் 5 அன்பின் புத்தகம். காண்டம் 1 விதிக்கப்பட்ட சந்திப்பு இடம் பக்கம் 389. ஆனால் இப்போது விதிக்கப்பட்ட இடமும் நேரமும் நெருங்கிவிட்டிருந்தன. அறியாமலேயே அவள் தன் பெயரற்ற இலக்கை நெருங்கிவிட்டாள். ஏனெனில் எல்லாம் அறிந்த விதியின் செயல்களுக்கு குருட்டுத்தனமான வஞ்சகமான விதியின் ஆடை போர்த்தப்பட்டிருந்தாலும் பொருட்களின் உந்து சக்தியில் குடிகொண்டிருக்கும் எல்லாம் அறிந்த ஒரு சக்தியை நமது செயல்களை விளக்குகின்றன. மேலும் பிரபஞ்ச நாடகத்தில் எதுவும் அதன் நேரத்திலும் முன்னரே கணிக்கப்பட்ட இடத்திலும் அன்றே நிகழ்வதில்லை. இளமைக்கும் மகிழ்ச்சிக்கும் புகலிடமாக தோன்றிய மென்மையான நளினமான காற்று நிறைந்த ஓர் வெளிக்கு அவள் வந்தாள். அது வசந்தமும் கோடையும் ஒன்றாகப் படுத்து சோம்பலான நட்பான விவாதத்தில் போராடிய சுதந்திரமான பசுமையான இன்பம் நிறைந்த ஒரு மேட்டுநில உலகம். ஆயுதமின்றி யார் ஆள வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே வாதிட்டன. அங்கே ஒரு ஆன்மா பூமியின் முகத்திலிருந்து வெளியே பார்த்தது போல எதிர்பார்ப்பு திடீரென அகன்ற சிறகுகளை விரித்தது. அவளுக்குள் இருந்த அனைத்தும் வரவிருக்கும் ஒரு மாற்றத்தை உணர்ந்தன. வெளிப்படையான மகிழ்ச்சிகளையும் பொதுவான கனவுகளையும் மறந்து காலத்தின் அழைப்புக்கும் ஆன்மாவின் விதிக்கும் கீழ்ப்படிந்து நித்தியத்தின் கண்களின் கீழ் வாழ்ந்த அமைதியான தூய்மையான ஓர் அழகுக்கு அவள் உயர்த்தப்பட்டாள். மலை போன்ற தலைகளின் கூட்டம் வானத்தை தாக்கியது. சொர்க்கத்தை நெருங்கும் போட்டித் தோள்களை நோக்கித் தள்ளிக்கொண்டு இரும்பு படையின் கவசத் தலைவர்கள் அவர்களின் கல் பாதங்களுக்குக் கீழே பூமி மண்டியிட்டு கிடந்தது. அவர்களுக்கு கீழே மரகதக் காடுகளின் கனவும் உறக்கம் போல் தனித்திருந்த ஒளிரும் எல்லைகளும் பதுங்கியிருந்தன. வெளிரிய நீர் மின்னும் முத்து இழைகளைப் போல ஓடியது. மகிழ்ச்சியான இலைகளுக்கு இடையே ஒரு பெருமூச்சு அலைந்து திரிந்தது. மெதுவான இன்பச் சுமையேற்றப்பட்ட பாதங்களின் குளிர்ச்சியான நறுமணத்துடன் மெல்லிய தடுமாறும் காற்று மலர்களுக்கு இடையே தள்ளாடியது. பாகம் 5 அன்பின் புத்தகம். காண்டம் 1 விதிக்கப்பட்ட சந்திப்பு இடம் பக்கம் 390. வெண்கொக்கு ஒரு தெளிவான அசைவற்ற கோடாக நின்றது. மயிலும் கிளியும் மண்ணையும் மரங்களையும் ஆபரணமாக்கின. புறாவின் மென்மையான ஓலம் காதல் ததும்பும் காற்றை வளப்படுத்தியது. நெருப்புச் சிறகுகளுடைய காட்டு வாத்துகள் வெள்ளிக் குளங்களில் நீந்தின. பூமி தன் பெரும் காதலனான வானத்துடன் தனித்திருந்தது. தன் துணைவனின் நீலக்கண்ணுக்கு வெளிப்பட்டது. பேரானந்தத்தின் ஆடம்பர பரவசத்தில் அது தன் இசைக்குறிப்புகளின் காதல் இசையை வீணடித்தது. தன் மலர்களின் உணர்ச்சிமயமான வடிவத்தையும் தன் நறுமணங்கள் மற்றும் வண்ணங்களின் திருவிழா கொண்டாட்டத்தையும் விரயமாக்கியது. சுற்றிலும் ஒரு கூக்குரலும் பாய்ச்சலும் அவசரமும் நிறைந்திருந்தது. அதைத் துரத்தும் உயிரினங்களின் திருட்டுத்தனமான காலடி ஓசைகள். அதன் செண்டார் பிணரிமயிரின் அடர்ந்த மரகதம். அதன் வெப்பம் மற்றும் ஒளிவீச்சின் தங்கமும் நீலக்கல்லும். தன் பரவசமான பேரின்பங்களின் மந்திரவாதியாக களிப்புடனும் புலன்சார்ந்த இதயத்துடனும் கவலையற்றும் தெய்வீகமாகவும் வாழ்க்கை அதன் இன்பமான அறைகளில் ஓடியது அல்லது ஒளிந்தது. எல்லாவற்றிற்கும் பின்னால் இயற்கையின் பிரம்மாண்டமான அமைதி ஆழ்ந்திருந்தது. ஆதி அமைதி அங்கே இருந்தது. அதன் மடியில் பறவைகளின் விலங்குகளின் போராட்டங்கள் சலனமின்றி தங்கியிருந்தன. ஆழ்ந்த புருவங்களைக் கொண்ட கைவினைஞனாகிய மனிதன் மகிழ்ச்சியான உணர்வற்ற பொருட்களின் மீது கை வைக்க வரவில்லை. சிந்தனையும் இல்லை. அளவிடுபவனும் கூர்மையான கண்களைக் கொண்ட உழைப்பும் இல்லை. வாழ்வும் தன் குறிக்கோளுடன் முரண்படக் கற்றுக்கொள்ளவில்லை. வலிமைமிக்க அன்னை நிம்மதியாகப் படுத்திருந்தாள். அனைத்தும் அவளது முதல் திருப்தியான திட்டத்தின்படியே அமைந்திருந்தன. பேரின்பத்தின் சர்வவல்லமையால் உந்தப்பட்டு மரங்கள் தங்கள் பசுமையான பேரின்பத்தில் மலர்ந்தன. காட்டுக் குழந்தைகள் வலியில் மூழ்கவில்லை. இறுதியில் சிக்கலான ஆழங்களும் கம்பீரமான கேள்விகளை எழுப்பும் குன்றுகளும் கொண்ட ஒரு கடுமையான பிரம்மாண்டமான நிலப்பரப்பு சாய்ந்திருந்தது. ஆன்மாவின் வெறுமையான தவத்தைப் போன்ற சிகரங்கள் சர்வவல்லமையுள்ளவளின் நடனத்தின் பரவச புன்னகைக்குப் பின்னால் மறைந்திருக்கும் சிந்தனையால் மறைக்கப்பட்ட எல்லையற்ற தன்மைகளைப் போல கவசமிட்டு தொலைவில் தனிமையில் கம்பீரமாக திகழ்ந்தன.
அடர்ந்த வனத்தின் உச்சி ஒன்று வானத்தை ஆக்கிரமித்தது.